திருச்சிக்கு வந்தால் டே இன் மை லைஃப் போட முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். சரி அந்த ஆசையை இன்றைக்கி நிவர்த்தி பண்ணிடலான்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வந்து செடிகளுக்கெலாம் தண்ணி ஊற்றினேன். எங்கள் வீட்டுக்கு கீழே அப்படியே கோலம் போட்டாங்க. எங்கள் வீட்டு கீழேயும் எழுத்து அப்படியே 2 பாட்டிமா தான் கோலம் போடுவாங்க. அவங்கள பார்த்தாலே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆயிரும். நான் சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். அப்படியே எங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் வாசல் தொளிச்சாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால அத்தை இருந்தாங்கன்னா கண்டிப்பாக முதல் வேலை டீ தான் போடுவேன். ஏன்னா அவங்களோட எனர்ஜி பூஸ்டர் இந்த டீ தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டே வந்து நம்ம பிளான் போட்டு வச்சுருந்தோம். நானும் தம்பியும் சேர்ந்து கம்பு தோசை, சட்னி, பாசிப்பயிறு, மதியம் சோறு, உப்பு பருப்பு, ரசம், பட்டாணி, உருளைக்கிழங்கு கிரேவி அப்படின்னு மதியம் லஞ்சுக்கு பிளானு. அதனால் சாப்பாடு வச்சுட்டு உப்பு பருப்பு வச்சு இந்த உப்பு பருப்புக்கு கொஞ்சம் ரசம் ஊற்றி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த பருப்பு தண்ணியிலே மிளகு தூக்கலாக போட்டு ரசம் வச்சாச்சுங்க. ரசம் இறக்கும் போது நுர கட்டும் போது கொஞ்சம் பச்சை தண்ணியை ஊற்றி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கொத்தமல்லி இல்லாமல் வச்ச ரசம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. 1 பாட் மசாலா மாதிரி பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு கிரேவி வச்சாச்சு. இந்த வீடியோலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். சட்னின்னு தான் போட்டிருந்தேன். முட்டைக்கோஸ் சட்னி நான் எழுதவே இல்லை. ஏன்னா யாருக்கும் தெரியாமல் இந்த சட்னியை கொடுத்துடணும். சட்னி பேரை சொன்னால் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க. கம்பு தோசைக்கு நேற்றே வந்து மாவு ஆட்டி வச்சுருந்தேன். அதை வந்து சுட்டாச்சுங்க. கம்பு தோசை வீடியோவும் நான் போட்டிருக்கேன். எல்லாமே லிங்க் வந்து கீழே ரிலேட்டட் வீடியோவில் வைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்டும் தம்பியும் கிளம்புனதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துட்டு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சாமிக்கு எல்லாத்துக்குமே வந்து தொடச்சி பூ போட்டு வச்சாச்சு. உருளியையும் வந்து க்ளீன் பண்ணி பூ போட்டு வச்சாச்சுங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் பாப்பா தூங்கும்போது கதவுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒரு கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. பாப்பா தூங்குற இடைவேளையில் சின்ன சின்ன வேலைகளாக பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஈவினிங் ஹஸ்பண்ட் வந்தோடனே சாமி கும்பிடலாம். பார்த்தேனே உயிரின் வழியே யார் கண்ணும் காணா முகமே, கல்லென்று நினைத்தேன் உனையே நீ யார் என்று சொன்ன. சாமி கும்பிட்டு புளிச்சிட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சுட சுட நல்லா இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு டீ போட்டேங்க. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு வந்து பச்சைப்பயிறு வந்து ஊற வச்சு முளைக்கட்டை போட்டிருந்தேன். நம்ம செஞ்சு வச்சுருந்த மிளகுத்தூள்லாம் தூக்கலாக போட்டு சின்ன வெங்காயம் நிறையா போட்டு கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க. அதையும் போட்டு சேர்ந்து உட்காந்து எல்லாருமே வந்து டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவே வயிறு ஃபுல்லிங்காக இருந்துச்சு. லெஃப்ட் ஓவராக இருந்ததை மட்டும் வச்சு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டேக்குரிய பிளானையும் போட்டு வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தான் படுத்தேன். பாய்.